ஆரம்பிக்காம இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? என் விதியை யாராலையும் மாத்த முடியாது நாகவள்ளி. பூஜை வேணா, ஒண்ணு வேணாம், நீ போ. பூஜை வேணாமா? என்ன பேசுறீங்க? ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? இந்த பூஜையோட முடிவுல 5 கன்னி பொண்களுக்கு பூஜையில வச்ச பாலை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னல. ஆமா. எங்க தேடியும் கன்னி பொண்ணுங்க கிடைக்கவே இல்லம்மா. பூஜைக்காகன்னு போய் கூப்பிட்ட எல்லா வீட்லயும் என்ன கேவலமா பேசி என்னென்னமோ காரணம் சொல்லி யாரையுமே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் எந்த கன்னி பொண்ணை கூட்டிட்டு வந்து பாலை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது? அதான் பூஜையே வேணான்னு விட்டுட்டேன். இதுக்காகவா பூஜை பண்ணாம இருக்கீங்க? கஷ்டம் கஷ்டம். முதல்ல அழுகையை நிறுத்திட்டு போய் பூஜை ஆரம்பிங்க. கன்னி பெண்களை நான் அழைச்சிட்டு வரேன். நீ போய் எங்க கூட்டிட்டு வருவ நாகவள்ளி? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்க்கா. நீங்க பூஜையை முடிக்கும் போது உங்க கண்ணு முன்னாடி 5 கன்னி பெண்கள் இருப்பாங்கக்கா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க போய் பூஜை ஆரம்பிங்க. நீ எந்த ஊருன்னே தெரியாது, நீ இந்த ஊர்ல கன்னி பொண்ணுங்களை அழைச்சிக்கிட்டு வர போறியா? முடியவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் முடியாதுடி. போங்கக்கா. நானும் போயிட்டு வந்துடுறேன். நான் போய் ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் சீதா கூப்பிட்டு யாரும் வரல. இவ கூப்பிட்டா வரப்போறாங்க. பாக்குறண்டி நீ எப்படி பூஜையை முடிக்கிறேன்னு. வாசுகி, பத்மினி, குண்டலி, நாகினி, மோகினி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க 5 பேரும் 5 கன்னி பெண்களா மாறி என் கூட வரணும். மாறுங்க. ரொம்ப நன்றி. வாங்க நம்ம போலாம். என்ன திகச்சு போய் நிக்கிறீங்க? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் எங்க அக்காவோட நாகபஞ்சமி விரதத்தை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் உள்ள போறோம், வாங்க. நாகவல்லி, இவங்கெல்லாம் எங்க இருந்துமா வந்திருக்காங்க? எங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த ஊர்ல தான் கன்னி பெண்கள் வரவே மாட்டேங்கிறாங்களே. நான் போய் கூட்டிட்டு வந்தேன். வாங்க போலாம். சனியா சொன்னபடி கூட்டிகிட்டு வந்துட்டாளே. இவங்களை பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கே. இங்க என்ன நடக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சாகணும்.
வாங்க. அக்கா, என்னக்கா அப்படி பாக்குறீங்க? இல்ல, இவங்கெல்லாம் யாருமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நான் வாக்கு தவற மாட்டேன். நான் சொன்ன மாதிரி 5 கன்னி பெண்களை கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க பூஜையை முடிச்சிட்டீங்களா? அக்கா, நான் சொல்றேன்ல, பூஜையை முடிச்சிட்டு பாலை எடுத்து ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுங்க. அக்கா, ஏன் பழுவுறீங்க? இல்ல நாகவள்ளி, நீ யாரு? என் கஷ்டத்தை பார்த்து அந்த கடவுளை நேர்ல வந்த மாதிரி எனக்காக பார்த்து பார்த்து இப்படி எல்லாம் பண்றியே, நீ யாருமா? அக்கா, என்னக்கா இத்தனை வருஷம் கழிச்சு கூட பிறந்தவளை பார்த்து நீ யாருன்னு கேக்குறியே? அழாதீங்கக்கா, தைரியமா இருங்க. அக்கா, அழுகை நிறுத்துங்க. எழுந்துறீங்க, சிரிங்க. எழுந்துறீங்க. அக்கா, இவங்க அந்த ரூம்குள்ள போய் பால் சாப்பிடட்டும். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இவங்க பாலை சாப்பிட்டுட்டு வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சரிம்மா, வாங்க போலாம். வாங்க. வாங்க. எதுக்கு இந்த குட்டிச்சாத்தா இவங்களை தனி ரூமுக்கு கூட்டிட்டு போறா? கதவை மூடிக்கிறாங்க. இந்த வீட்டில் ஏதோ மர்மம் நடக்குது. என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாலை சாப்பிடுங்க. ஐயோ கடவுளே, எனக்கு தெரியாம
இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குதே, என்னால கண்டுபிடிக்க முடியலையே. இருடி, கண்டுபிடிக்காம விடமா. அடியே நாகவல்லி, உள்ள இருந்து என்னடி பண்ண? இந்த வலி வலிக்குதே. பொறுடி பொறு, உனக்கு வலை விரிக்கிறேன். ஐயோ, அம்மா. வாங்க போலாம். அக்கா, எல்லாரும் பாலை சாப்பிட்டுட்டாங்க. பாத்திரத்தை வாங்கிக்கோங்க, அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. புத்திர பாக்கியம் உண்டாகட்டும். 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 எல்லாரும் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரிக்கா, நான் இவங்களை போய் அனுப்பிட்டு வரேன். என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டு போலாம். இல்லக்கா, சாப்பிட்டா நேரம் ஆயிடும். உன் பிரசவத்துக்கு வந்து நிச்சயமா சாப்பிடுவாங்க. சரி, வரேன்க்கா. வாங்க போலாம். யோசிக்கிறேன்னு சொல்லி என்ன ரொம்ப கடுப்பிடிச்சிட்ட கோரி. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. காலையில விடியறதுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ, யார் யாரெல்லாம் காண போடுமோ தெரியல. காலையில சொன்ன உடனே கிளம்பிருந்தா கூட இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போய் ஜாலியா உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். யார் காண போவாங்கன்னு இப்படி பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கவே தேவையில்லை. டேய், ஏன்டா தப்பிச்சு போறதுலயே குறியா இருக்க? போகாம இங்கே உட்காந்து சாவுக்காக காத்துட்டு இருக்க சொல்றியா? இப்ப ஏன் இப்படி புலம்புற? எல்லாத்துக்கும் துணிச்சு தானே வந்தேன் இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த காட்டுக்கு வந்துட்டு உங்க கூட தேவையில்லாம தொலைறதுக்கா வந்தேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்ன்ற என் ஆசையில இப்படி மண்ணெலி போட்டுட்டீங்களேடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போவேன். டேய், ரொம்ப புலம்பாத. உனக்கு எதுவும் ஆகாததுக்கு நான் கேரண்டி. இந்த கேரண்டி வார்த்தையில என்கிட்ட வேணாம். கௌதம் சந்தியாவே உன்னால காப்பாத்த முடியல, இதுல நீ என்ன காப்பாத்த போறியா? டேய், சும்மா மிரட்டாதிரி. அதான் அந்த மந்திரவட்டம் உன்னை விட பெரிய சக்தி உனக்கு எதிர வேலை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிச்சுல. ஏய், முதல்ல உன்னை நீயே காப்பாத்திக்கிற வழியை பாரு. டேய், சூழ்நிலை புரியாம பேசாத. நம்ம ரெண்டு பேரையும் காப்பாத்திக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா தான் அது முடியும். என்னடா யோசிக்கிற? வேணும்னாலும் செய்வோம். நம்ம ஒத்துமையா இருக்கணும்னா நான் ஊ முடிய பிடிச்சிக்கிறேன், நீ ஏன் சட்டை பிடிச்சிக்கோ. நம்ம ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிடலாம். அப்பதான் தனித்தனியா காணாம போக மாட்டோம். அதை தானே சொல்ல வர? ஆமாமா, இன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம தூங்க போறது இல்ல. அடே, இதான்ப்பா நான் யோசிச்சேன். எப்படிப்பா கரெக்டா சொன்ன? நீ யோசிக்கிறதுலாம் இருக்கட்டும். இப்படி உட்காந்துக்கிட்டே பேசினா தூக்கம் வரும். எழுந்திருச்சு பேசலாம். இல்ல இது வேறையா? அம்மா, சரி, உட்காந்து பேசுவோம். உட்காரு.